வணக்கம், இது உங்கள் தினக்கதிர். எங்கால் புயல் பாதிப்பு மற்றும் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் கணிசமான சேதத்தை ஏற்படுத்தியுள்ள கனமழையின் பாதிப்புகள் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி செவ்வாய்க்கிழமை தமிழக முதல்வர் ஸ்டாலினை நேரில் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். இந்த உரையாடலின் போது தமிழகத்தின் நிலைமையை சமாளிக்க அனைத்து உதவிகளையும் செய்வதாக முதல்வரிடம் பிரதமர் உறுதியளித்தார். ஸ்டாலின் பின்னர் எக்ஸில் அவர்களின் விவாதத்தின் விவரங்களை பகிர்ந்து கொண்டார். மாநில அரசு மேற்கொண்ட நிவாரண முயற்சிகள் மற்றும் மையத்திடமிருந்து கோரப்பட்ட ஆதரவை எடுத்துக்காட்டுகிறது. எங்கால் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரங்கள் அடங்கிய குறிப்பாணையை பிரதமரிடம் முதல்வர் ஸ்டாலின் திங்கள்கிழமை தெரிவித்தார். இந்த குறிப்பாணையில் இந்திய அரசாங்கத்திடமிருந்து நிதி உதவி கோரப்பட்டது மற்றும் சேதங்கள் பற்றிய விரிவான மதிப்பீட்டை நடத்த ஒரு மத்திய குழுவை அனுப்ப வேண்டும். இந்த நெருக்கடியின் போது தமிழகத்தின் கோரிக்கையை பிரதமர் பரிசீலித்து உரிய நடவடிக்கை எடுப்பார் என ஸ்டாலின் நம்பிக்கை தெரிவித்தார். புயல் பாதித்த பகுதிகளில் அவசர மீட்பு மற்றும் மறுவாழ்வு பணிகளுக்காக தேசிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து 2000 கோடி ரூபாயை விடுவிக்குமாறு முதலமைச்சரின் குறிப்பாணை குறிப்பாக கோரப்பட்டுள்ளது. ஆரம்ப மதிப்பீட்டின்படி தற்காலிக மறுசீரமைப்பு முயற்சிகளுக்கு மாநிலத்திற்கு 2475 கோடி ரூபாய் தேவைப்படுகிறது. மாநிலத்தின் சிறந்த முயற்சிகள் இருந்தபோதிலும் பேரழிவின் அளவு அதன் வளங்களை மூழ்கடித்துவிட்டதால் மத்திய அரசின் அவசர நிதி உதவி தேவை என்று ஸ்டாலின் வலியுறுத்தினார். எங்கல் புயலால் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்து நேரில் விளக்கமளிக்க பிரதமரை நேரில் சந்தித்து திமுக எம்பிக்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக திமுக துணை பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற கட்சித் தலைவருமான கனிமொழி டெல்லியில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். செவ்வாய்க்கிழமையன்று பிரதமர் வெளியூர் சென்றிருந்தாலும் விரைவில் சந்திப்பு திட்டமிடப்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். இதற்கிடையில் புயல் மற்றும் அதைத் தொடர்ந்து பெய்த கனமழையால் விழுப்புரம், திருவண்ணாமலை போன்ற மாவட்டங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. பாலங்கள், சாலைகள் மற்றும் பெரிய விவசாய நிலங்கள் நீரில் மூழ்கின. திருவண்ணாமலையில் மழையால் ஏற்பட்ட மண் சரிவைத் தொடர்ந்து பாறாங்கல் இடிந்து வீடு இடிந்து விழுந்ததில் 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் இயல்பு நிலையை மீட்டெடுக்க அரசு செயல்பட்டு வரும் நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இது உங்கள் தினக்கதிர். நன்றி.